எல்லாருக்கும் வணக்கங்க. மேக் ஓவர் பை சுபா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் வீடு, அதுலேயும் சொந்த வீடு, ஒவ்வொரு முறையும் இந்த சொந்த வீடு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது எனக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்மள மாதிரியான நடுத்தர மக்களுக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவாக தான் இருந்துகிட்ருக்கு இல்லையா? ஸோ அந்த கனவு இல்லம் நம்மளோட பட்ஜெட்டில் இப்படி ஒரு அழகான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்கும்போது வாங்கிறதுக்கு நமக்கு தயக்கமாக இருக்குமா என்ன? அதுலேயும் ரொம்ப முக்கியமாக நம்பிக்கையான பில்டர்ஸ் கிட்ட இருந்து வாங்கும்போது அது எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இனி தொடர்ந்து நம்ம சேனலில் வரும். அது மட்டும் இல்லாமல் கோவை பில்டர்ஸ் அப்படிங்கிற பேரில் நம்ம புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் வீடு மனை சார்ந்த விஷயங்கள், அதுலேயும் நம்பகத்தன்மையான மனிதர்களிடமிருந்து தான் நம்ம அந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் கூட நாங்கள் பகிர்ந்துக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு இல்லை அப்படின்னாலும் நம்ம சுற்றி இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு பயன்படுது அப்படின்னா அது அவங்க கூடயும் பகிர்ந்துக்கிறது நல்ல விஷயம்தான் இல்லையா? அதைத்தான் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அந்த விஷயத்தை நீங்க பகிர்ந்துக்கோங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த கனவு இல்லம் லொக்கேட் ஆகிருக்க இடம் சக்தி மெயின் ரோடு குறும்பபாளையம் பஸ் ஸ்டாப்லேயே தாங்க இருக்குது. ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அப்படின்லாம் சொல்ல வேண்டாம், ஏன்னா குறும்பபாளையம் பஸ் ஸ்டாப்லேயே தான் இந்த ரெசிடென்ஷியல் ஏரியா லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ ஒரு அழகான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் 1.5 சென்ட் 1.5 சென்ட்டில் 650 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட இந்த 1 BHK ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஹோம் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு இன்னும் தெளிவாக வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் உங்களுக்கு டீடைல்டாக கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்படுதுன்னா அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த வீடு நாங்கள் காமிக்கிறது எல்லாமே ரொம்ப நம்பகத்தன்மையான பில்டர்ஸ் கிட்ட இருந்து தான் நாங்கள் வாங்கி உங்களுக்காக காமிச்சிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக இதில் எந்த இதுவும் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இங்கே ஒரு பின் குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். அண்ட் இந்த வீடு ஆல்ரெடி நான் சொல்ல மாதிரி ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஹோம் தான். இந்த வீட்டோட ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 16 அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டில் ஒரு அழகான உடன் ஃபர்னிஷ்டு டிவி யூனிட்டோட சேர்த்து வாஸ்துப்படி அமைக்கப்பட்ட ஒரு பூஜா ரூம் அமைப்பு இந்த ஹாலில் நம்மளால பார்க்க முடியும். ரொம்ப வெளிச்சமான காற்றோட்டமான ஒரு வீடு தான் இந்த வீடுமே. அண்ட் இந்த வீட்டோட கிச்சன் ரொம்ப காம்பேக்டாக அழகாக இந்த 650 ஸ்கொயர் ஃபீட்டில் ரொம்ப காம்பேக்டாக எவ்வளோ அழகாக பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வீட்டோட பெட்ரூம் அட்டாச்டு பாத்ரூமோட சேர்ந்து தான் இருக்குது. அண்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 10 அப்படிங்கிற சைஸில் பெட்ரூமோட மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபுல்லி ஃபர்னிஷ்டு பெட்ரூமில் ஃபுல்லி கபோர்டு எல்லாமே வுட்டில் பிளான் டிசைன் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு பர்சனலி ரொம்பவே பிடிச்சிருந்தது. லைக் என்னென்னா, இப்போ 1.5 சென்ட் இடத்துல நம்மளால் எவ்வளோ அழகாக எவ்வளோ நம்மளை அந்த வீட்டுக்குள்ளே ஒரு எலிகண்ட்டான லுக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி ரொம்ப அழகாக பிளான் பண்ணி இந்த வீட்டோட பில்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் 650 ஸ்கொயர் ஃபீட்டில் இவ்வளோ ஸ்பேஷியஸான இவ்வளோ அழகான ஒரு வீடு நம்மளால் பில்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது இந்த வீடை பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக தாங்க இருந்தது. அண்ட் பேக் சைடில் போகிறதுக்கு சுற்றி காம்பவுண்ட் வாலுக்கு பின்னாடி நல்ல இடம் விட்டும் தான் கட்டியிருக்காங்க. ஸோ செப்பரேட் காம்பவுண்ட் வால் தான் நமக்கு கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேக்ல ஒரு டோர் போட்டு பால்கனி மாதிரியுமே டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் சைடு ஒரு அவுட் சைட் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேர்ஸ் ரொம்ப அழகாக அந்த வீட்டுக்கு இருக்க இடத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்டேர்ஸ் பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வீட்டில் போர்வெல் இருக்குது, நல்ல தண்ணி இருக்குது. அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, சூப்பரான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான். எந்த ஒரு காட்டுக்குள்ளேயோ இல்லை தண்ணி இது இல்லாத ஒரு இடத்துலையோ நான் உங்களுக்கு இந்த வீட்டை காமிக்கல. ஆல்ரெடி நிறையா ஆக்குபைடான பீப்புள்ஸ் ரொம்ப ஆக்குபைடு பண்ண மாதிரியான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான். ஸோ இந்த பட்ஜெட்க்கு உங்களுக்கு இது கிடைக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இது. ஸோ இந்த மாதிரி இன்னொரு அழகான வீட்டில் திரும்பவும் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். பபாய்.